அடுத்ததாக நோன்பு வைத்துக் கொண்டு செய்யக்கூட மக்கள்கிட்ட தப்பான ஒரு இதெல்லாம் இருக்கிறது. என்னது, நோன்பு வைத்துக் கொண்டோம்னு சொன்னா எச்சி கூட முழுங்க கூட எச்சி துப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே தண்ணி சத்து இல்லாம நம்ம இருக்கிறோம், ஏற்கனவே உணவும் போகாம இருக்கிறது, அதுலயே நம்ம உடம்பு டயர்டா இருக்கிறது. அப்ப இருக்கிற தண்ணீரை உடம்பு அந்த வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வாடு போச்சு எச்சி துப்பிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்ப நமக்கு இன்னும் வீக் ஆயிருவாங்க. எச்சியை முழுங்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சட்டமே இல்லை. நம்மள்கிட்ட சுரக்கக்கூடியது நம்ம முழுங்கி கொள்ளுகிற காரணத்தினால நோன்பு முறிக்கவும் செய்யாது, நோன்புடைய தரத்தை எந்த வகையில் என்ன செய்யாது, அது பாதிக்கவும் செய்யாது. அதனால் நோன்பு வைத்துக் கொண்டு நீங்கள் எச்சியை கூட முழுங்கக்கூடாது என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்ல கிடையாது. இது மார்க்கத்தில் சொல்லாத ஒரு விஷயம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு வாசனை சோப்பு போடுவது, ஒரு நறுமணம் பூசிக்கொள்வது, இதெல்லாம் கூட தவறுங்க மாதிரி. நோன்பு வச்சுக்கிட்டு அத்தர் போட்டுட்டு போறான், அப்ப நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது, குடிக்கக்கூடாதுன்னு இருக்கிறது, மூக்குல வாசத்தை நுகரக்கூடாதுன்றமா நமக்கு சட்டம் இருக்கிறது. அது மார்க்கம் சொல்லாத ஒரு சட்டம். நீங்க நோன்பு வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், நல்ல நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், நோன்பு வைத்துக் கொண்டு நல்ல வாசனை சோப்பு போட்டு என்ன செய்யலாம், குளிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சில பேர் என்ன செய்வாங்க, நோன்பு வைத்துக் கொண்டு பல்லு கூட துலக்க மாட்டாங்க. ஒரு நான் பகல் புல்லா ஏன்பா பல்லு துலக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவோம். மதுஹப்ல சொல்லுவாங்க ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குதுல, அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியுடைய மனத்தை விட மேலானது அப்படின்னு இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளவு சிறந்த வாடை வாயிலிருந்து வரும் பொழுது அதை பல் துளக்கி நாக்கெல்லாம் தீட்டி அந்த வாடையை எப்படி போக்குறது, அது சரியில்லையே, இப்படி ஒரு காரணம் காட்டிக்கொண்டு பல் துளக்க கூடாது என்றெல்லாம் சுபுகுல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க, மகரிப் வரைக்கும் பல் துளக்க மாட்டாங்க. பக்கத்தில் யாரும் போய் நிற்க முடியாது, அந்த மாதிரி வாடை வரும். அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இவங்களாம் என்ன செய்யறாங்க, அது செய்யறாங்க. அது அந்த அர்த்தம் கிடையாது. அந்த வாடை என்பது அந்த வாயிலிருந்து வர்றது கிடையாது, உள்ள காலியா இருக்கிற காரணத்தினால நீங்க பல் துளக்கின பிறகு ஊதி பாருங்க, அப்போ வாடை வரத்தான் செய்யும். இந்த பல் துளக்கிற காரணத்தில் என்ன செய்யாது, அந்த வாடை கம்ப்ளீட்டா நீங்கி போயிடாது. அப்ப அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளியா இருந்து கொண்டு பல் துளக்கி இருக்கிறாங்க, அவ்வளவுதான் நமக்கு சட்டம். அதனால பல் துளக்கிற தப்பு கிடையாது. அதே மாதிரி குளிக்கிறோம், சவரில் குளிக்கிறோம், குளத்துல மூழ்கி ஆற்றுல மூழ்கி குளிக்கிறோம். இப்படி குளிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இந்த இப்படி குளிப்பாங்க, இப்படி காதில் இந்த கட்டை வரல வச்சுக்கிட்டு ரெண்டு கண்ணை மூடிக்கிட்டு இப்படி என்ன செய்வாங்க, குளிப்பாங்க. ஏன்னா காது வழியாக தண்ணி போயிடக்கூடாது, மூக்கு வழியாக இப்படி வச்சுக்கிடுவாங்க, இப்படி வச்சு குளிப்பாங்க. எதனாலயா, மூக்கு வழியாக தண்ணி போயிடக்கூடாது, மூக்குலன்னா அந்த மூக்கு இந்த மட்டத்துக்கு கூட போகக்கூடாது, அந்த மாதிரி காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க, இப்படிலாம் செய்யறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்தது இல்லை, வழங்குதா. இப்படிலாம் ரொம்ப கெடுபடியாக இருந்தால் மார்க்கத்தில் நினைஞ்சிருப்பாங்க, அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் எனக்கு கிடையாது, சட்டங்கள் கிடையாது.